டெல்லியில் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் மழைநீரில் மூழ்கி 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் நீதி கேட்டு சக மாணவர்கள் கரோல்பாக் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தொடர்ந்து மாணவர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்பது இவ்வளவு நாட்களாக நாங்கள் தொடர்ந்து புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான். இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? களசூழல் என்ன? இந்த 3 மாணவர்களுடைய உயிரிழப்புக்கு எங்களுக்கு நீதி வேண்டும். உடனடியாக டெல்லி மாநகராட்சி ஆணையர் தங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வந்துதான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நீங்க நேரடியாக பார்க்கலாம். நான் தற்போது கரோல்பாக் மெட்ரோ ஸ்டேஷன் அருகே இருக்கக்கூடிய சாலையில மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சாலை மறியல் போராட்டமாக இது மாறியுள்ளது. சற்று நேரத்துக்கு முன்பு வரை இந்த பழைய ராஜேந்திர நகர்ல ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் தற்போது இந்த கரோல்பாக் பகுதிக்கு மூவ் ஆயிருக்காங்க. சாலை மறியல் காரணமாக போக்குவரத்து தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த சாலை துவாரகாவையும் கொனாட் பிளேஸையும் இணைக்கக்கூடிய பகுதி. சரியாக கரோல்பாக் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல தான் இந்த சாலை மறியல் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக டெல்லி மாநகராட்சி ஆணையரிடமிருந்து ஒரு அறிக்கையை துணைநிலை ஆளுநர், டெல்லியோட துணைநிலை ஆளுநர் கேட்டிருக்காரு. உடனடியாக சம்பவம் தொடர்பான விசாரித்து அறிக்கையை தன்னிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டிருக்காரு. இருந்த போதிலும் இந்த 3 பேருடைய உயிரிழப்புக்கு எங்களுக்கு நீதி வேண்டும், உடனடியாக இது தொடர்பான மேற்கொண்ட நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சாலை மறியல் போராட்டத்தின் காரணமாக முழுமையாக அந்த போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போக்குவரத்தை மாற்றிவிடக்கூடிய பணிகள்ல காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. காவல்துறையினரும் அதிக அளவில் குவிந்திருப்பதை உங்களால் பார்க்க முடியுது தளபதி. இந்த சம்பவம் நேற்று இரவு நடைபெற்ற நிலையில 3 மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. 4 பேர் தற்போது வரைக்கும் மருத்துவமனையில் இருக்காங்க. அவர்களுடைய நிலையும் தற்போது வரைக்கும் அரசு இன்னும் தெரிவிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை மாணவர்கள் வைக்கிறாங்க. அவங்களுடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது, அது தொடர்பான விஷயங்களை எங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதும் மாணவர்களுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையா இருக்கு. நீங்க பார்க்கலாம், அதாவது வி வாண்ட் ஜஸ்டிஸ் என்ற அடிப்படையில் முழக்கங்களை எழுப்பி சாலையில் அமர்ந்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஏற்கனவே அந்த ஐஏஎஸ் அகாடமி, அந்த ராவ் ஐஏஎஸ் அகாடமியோடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் உரிமையாளர் 2 பேரும் கைது செய்யப்பட்டாலும் கூட எங்களுக்கு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும். இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கு சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கை டெல்லி மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டும் என்று தற்போது தமிழ் மாணவர்களுக்கு, அதாவது பெரும்பாலும் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள், பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறனால நம்மளால பேட்டியை அவங்கள்ட்ட வாங்க முடியல தளபதி. இருந்தபோதும் அவங்களுடைய உணர்ச்சிகளை நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. 3 மாணவர்கள் தங்களுடைய சக மாணவர்கள் நேற்று வரை உயிரோடு அவர்கள் அருகில் இருந்து படித்துக் கொண்டிருந்தவர்கள் தற்போது உயிரற்ற உடல்களாக இருக்கக்கூடிய நிலையில அவருடைய உணர்ச்சிகளை நம்மளால புரிந்து கொள்ள முடியும் தளபதி. அந்த அடிப்படையில் தான் இவருடைய மாணவர்களுடைய போராட்டம் தற்போது மீண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. We want justice, எங்களுக்கு நீதி வேண்டும் என்ற முழக்கங்களை எழுப்பி அவர்கள் கரோல்பாக் ரயில் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இப்போ அங்க அந்த மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தவோ அவர்களை தற்போதைக்கு சமாதானம் செய்யவோ அங்க அரசு சார்பாக யாரும் வரவில்லையா ஸ்டாலின்? தற்போது வரை ஆளுநர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார், மாநகராட்சி ஆணையர் இது குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும் அப்படின்ற அந்த செய்தியையும் பார்த்தோம். தற்போது அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன தீர்வு? அவர்களிடம் யார் பேச வருகிறார்கள்? காலை முதலே பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் தான் இந்த போராட்டத்தில் கலந்து போங்க, நிச்சயமாக மாணவர்களுக்கான நீதி கிடைக்கும், நாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத காவல்துறை அதிகாரிகள் தான் நேரடியாக மாணவர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தி பேசினாலும் கூட அவர்கள் மாணவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. மிக முக்கியமாக டெல்லி மாநகராட்சியுடைய மேயர் இன்று காலை ஷர்லி ஓப்ராய் இன்று காலை நேரடியாக வந்தாலும் இது காலம் தாழ்த்திய நடவடிக்கை, முன்னாடியே இதை எடுத்திருக்கணும் அப்படின்றத மாணவர்கள் தன்னுடைய மிக முக்கியமான ஒரு வாதமாக முன்னிறுத்துறாங்க. வழக்கமாக மழை காலங்களில் இது போன்ற வாட்டர் லாகிங், நீர் தேங்குவது தொடர்ச்சியாக இருந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்றத மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்குது. நீங்க அவங்களுடைய போராட்ட முழக்கங்களை உங்களால கேட்க முடியும் நம்புறேன். வி வாண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்றத முன்வச்சுதான் அந்த முழக்கங்களை எழுப்பிட்டு இருக்காங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே இதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கணும், வாட்டர் லாகிங் சம்பந்தமான விஷயங்கள் எடுத்திருக்கணும், வடிகால் பணிகளை சரி பண்ணியிருக்கணும் அப்படின்றத முன் வைக்கிறாங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, வடிகால் அமைப்புகள் சரியாக இல்லை, அந்த சாலை முழுவதுமே நீர் தேங்கி இருந்தது.
பேஸ்மெண்ட் 1 பேஸ்மெண்ட் 2 எல்லாம் தண்ணி புகழும் பொழுது மேற்கொண்டு அந்த வடிகால் அந்த கட்டடத்துடைய வடிகால் அமைப்பு உடைந்த காரணத்தினால் அது மேற்கொண்டு அந்த மழைநீரோடு சேர்ந்த காரணத்தினால்தான் முழுமையாக அந்த பேஸ்மெண்ட் 2 வந்து மூழ்கி இருக்கு. நூலகம் பகுதியில 20 மாணவர்கள் சிக்கியிருக்காங்க. பயோமெட்ரிக் கதவு என்பதனால அவங்களால உடனடியாக திறக்க முடியல. அதை உடைத்து தான் கயிறு மூலமாக சக மாணவர்கள் அங்கிருந்த மாணவர்களை மீட்டு இருக்காங்க. ஆனாலும் அதற்கு முன்னதாகவே 3 மாணவர்கள் நீரில் மூழ்கிட்டாங்க. 4 மாணவர்கள் நீரில் மூழ்கிய மாணவர்களை கயிறு மூலமாக தூக்கி கொண்டுதான் அதன் பிறகு மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றிருக்காங்க. 3 மாணவர்களுடைய உடல் அந்த உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா மற்றும் கேரளா ஆகிய அந்த சேர்ந்த 3 பேருடைய உடல் இன்று காலை NDRF வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களால மீட்க முடிஞ்சிருக்கு. ஆனால் நேற்று இரவு 8 மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் அரசு அதிகாரிகளோ காவல்துறையினரோ உடனடியாக ஸ்பாட்டுக்கு வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை மாணவர்கள் முன்வைக்கிறாங்க. வடிகால் பணிகளை முறையா செஞ்சிருந்தா இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்காது அப்படின்றதும் அவர்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அதாவது டெல்லியை பொறுத்தவரைக்கும் இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் இந்த ஓல்ட் ராஜேந்தர் பகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட IAS அகாடமி வந்து இருக்கு. நம்ம நேரடியாக வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட IAS அகாடமி இருக்கு. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்து படிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலிருந்து கூட வந்து படிச்சிட்டு இருக்காங்க. நம்ம காலையில ஒரு சில மாணவர்கள்ட்ட நம்மளால பேச முடிஞ்சது. அவங்களுடைய பேட்டியும் நம்ம முறை ஒளிபரப்பு இருக்கு. இந்த ஒரு சூழல்ல தான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. வழக்கமா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய செய்தியாளர் டெல்லி செய்தியாளர் அது போல பிற மாணவர்கள்ட்ட வந்து பேசும் பொழுது இது போன்ற IAS அகாடமி ஆகட்டும் பிற பயிற்சி மையங்கள்ல தீ விபத்து சம்பவங்கள் அவ்வப்போது ஏற்படும். ஏன்னா கண்டினியூஸா ஏர் கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால தீ விபத்து சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனா மழைநீர் உட்புகுந்து நீரில் மூழ்கி மாணவர்கள் உயிர்ந்த சம்பவம் தற்போதுதான் நடந்திருக்கு அப்படின்றதையும் மாணவர்கள் வந்து முன் வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு டெல்லி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி NCDயை பொறுத்த வரைக்கும் முனிசிபல் கார்பரேஷன் டெல்லி இந்த பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தான் மிக முக்கியமாக இது போன்ற மையங்கள் வந்து செயல்பட்டு இருக்கு. ஆனால் அனுமதி கொடுக்கும் பொழுதே முறையான ஆய்வு மேற்கொண்டு அதன் பிறகு அனுமதி கொடுக்கணும் அப்படின்றத வந்து அவங்க மிக முக்கியமாக முன்வைக்கிறாங்க. தமிழ் மாணவன் நம்மோட இணைந்திருக்க திலகவதி, நீங்க எந்த தமிழ்நாட்டில் எந்த பகுதியை சேர்ந்தவர், இங்க எவ்வளவு நாள் தங்கி படிச்சுட்டு இருக்கீங்க? இது போன்ற சம்பவங்கள் இது மாதிரி நடந்திருக்கா? இந்த பகுதிகளில் மழை பெய்யும் பொழுது எவ்வளவு நீர் வந்து தேங்கி இருக்கு? நான் தமிழ்நாட்டில் சேலத்தை சேர்ந்தவன். நான் இங்க வந்து 1 மாசம் தான் ஆகுது. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி பக்கத்துல பட்டேல் நகருங்கிற ஏரியால தண்ணி நின்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாணவர் இறந்திருக்கிறாரு. அடுத்து ஒரு வாரம் கூட ஆகல, அடுத்த 3வது நாள்ல இந்த சம்பவம் நடக்குது. இங்க பார்த்தோம் அப்படின்னா மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப தண்ணி அதிகமா நின்று மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்கூல் பசங்கள்ல எல்லாம் போய் வரதா இருக்கு. கரண்ட் கம்பியெல்லாம் வேற அருந்து தொங்குது. இதனால எல்லா IAS ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே டோட்டல் பப்ளிக்கே இதுக்கான ஒரு பாதிப்பு இருக்குன்னு நாங்க சொல்றோம். இப்ப இந்த சம்பவம் பத்தி நீங்க சக மாணவர்கள்ட்ட வந்து பேசுனீங்களா? எப்படி நடந்துச்சு அப்படின்றத வந்து எதுவும் கேட்டீங்களா? ஏன்னா 8 மணிக்கு மேல நடந்திருக்குதா சொல்றாங்க. அவங்களால வெளியில வர முடியலன்னு சொல்றாங்க. நீங்க கூட படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட வந்து எதுவும் பேச முடிஞ்சதா? அவங்க என்ன நாங்க விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பேஸ்மெண்ட்ல வந்து நடந்துட்டு இருக்கு பாடம். ஒரு 6 மணி வாக்குல மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஒரு 7-8 மணிக்கு வாக்குல பொதுவாகவே இங்க மழை வந்து ரொம்ப வந்துச்சுன்னா வாட்டர் லெவல் ரைஸ் ஆயிடும். ஸோ பேஸ்மெண்ட்டுங்கிறத வேற பசங்களால வெள்ளம் வர முடியல. அந்த நேரத்தில் வந்து முக்கால்வாசி சில பேர் ரெஸ்கியூ பண்ணாலும் ஒரு 25-30 பேர் அங்கே இருந்ததா சொல்றாங்க. அதுல வந்து 2 to 3 மாணவர்கள் இறந்துட்டாங்க. மற்றவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சீரியஸா இருக்காங்க. திலகவதி, அதாவது நாம குறிப்பிட்ட செய்தி தான் அவரும் சொல்றாரு. அதாவது கிட்டத்தட்ட 20-25 மாணவர்கள் இருந்தாங்க. அவங்களால வெளியே வர முடியல அப்படின்றதையும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவர் UPSC மாணவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அந்த பேஸ்மெண்ட் 1 பேஸ்மெண்ட் 2 பொறுத்த வரைக்கும் டெல்லி மாநகராட்சி அனுமதி கொடுத்தது பார்க்கிங்க்கும் ஸ்டோரேஜ், அதாவது பர்னிச்சர் இந்த மாதிரியான அகாடமிக்கு வந்து வாங்கக்கூடிய பொருட்களை வந்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய இடமா தான் வந்து அதை பயன்படுத்தணும். எந்த காரணத்துக்காக வணிக ரீதியான பயன்பாட்டுக்கு, அதாவது கமர்ஷியல் பர்பஸுக்கு அந்த பேஸ்மெண்ட் 1 பேஸ்மெண்ட் 2 வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத வந்து மாநகராட்சி வந்து அறிவுறுத்திருக்கு. 2021 லைசன்ஸ் கொடுக்கும்போது அறிவுறுத்திருக்காங்க. ஆனால் அதையும் மீறி இது போன்ற இந்த சம்பவம் நடந்திருக்கு. அனுமதியை மீறி தான் வந்து அந்த கட்டட உரிமையாளர் போன்ற வணிக ரீதியான பயன்பாட்டுக்கு அந்த இடத்தை வந்து பயன்படுத்தியிருக்காரு. இதனை அடுத்து தான் டெல்லி மாநகராட்சி இன்று காலை ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. மேயர் வந்து இந்த பகுதியை வந்து ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமா இந்த டெல்லி மாநகராட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியில் இயங்கக்கூடிய அனைத்து மையங்களையும் உடனடியாக ஆய்வு மேற்கொள்ளணும், உடனடியாக மூட உத்தரவு செய்திருக்காங்க. ஆய்வு மேற்கொண்ட பிறகுதான் அதுக்கான அனுமதி வந்து கொடுக்கணும். பேஸ்மெண்ட் பகுதியில், அதாவது கீழ்த்தள பகுதியில் எதையும் வணிக ரீதியான பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவும் டெல்லி மாநகராட்சி வச்சிருக்காங்க. துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு. 3 உயிர்கள், பறிபோன உயிர்கள் திரும்பி வராது. ஆனால் அதனை அப்படியே கடந்து சென்று விட முடியாது. இது போன்ற ஒரு துர்ச்சம்பவம் இனிமேல் நிகழாமல் நிச்சயமாக பார்த்து கொள்ள வேண்டும். அது அரசு தரப்பிலிருந்து அதிகாரிகள் மட்டத்திலும் சரி, இதை நிர்வாக ரீதியாக அணுகினாலும் சரி, அரசியல் ரீதியாக அணுகினாலும் சரி, தீர்வு என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்டாலின்.